Hello friends, welcome back to Play Tamil. இன்னைக்கு நம்ம டாப் 10 ஆன நம்ம இந்தியன் மூவிஸ் அதோ 2025ல ரிலீஸ் ஆனதுல எது பாக்ஸ் ஆபீஸ்ல அதிகமா கலெக்ஷன் எடுத்துருக்கு, அதோட பட்ஜெட் என்ன, எவ்வளோ டோட்டல் ஃபைனலா வேர்ல்ட் வைட் ஃபுல்லா பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் எடுத்துருக்காங்க, அது இந்த டெப்தா அப்படியே ஃபுல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். பர்சனல் நானும் அந்த எல்லா மூவிஸுமே பார்த்துருக்கேன்னா ஸோ அப்படியே ஸ்லைட்டாக என்னோட ரிவ்யூவும் ஷேர் பண்ணிக்கிறேன். சிலதெல்லாம் எனக்கும் பிடிக்காத மூவிஸும் இருக்குது, எப்படி அதெல்லாம் அவ்வளோ கலெக்ஷன் எடுத்துன்னு நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். பட் நம்ம இந்தியன் சினிமா எந்த மூவி எப்படி வேணால் ஃப்ளிப் ஆகிரும் அண்ட் அதில் என்னென்ன மூவிஸ்ன்னு அப்படியே இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம். 10th இடத்துல இருக்க சித்தாரே ஜமீன் பர்னு சொல்லிட்டு நம்ம அமீர் கானோட மூவி தான். ஒரு பிரில்லியண்டான மூவி. 80 crores வந்து படத்தை நல்லபடியாக கொண்டு வந்துட்டாங்க அண்ட் அதுக்கேற்ற மாதிரி வேர்ல்டு வைட் ஃபுல்லாக பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே ஒரு 265 crores அவங்க பார்த்துருக்காங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு மஸ்ட் வாட்ச் ஆன மூவி தான். ஏன்னா படத்தோட கோர் கான்செப்ட் ஆக்சுவலி ஹாலிவுட்டோட ரீமேக் தான். பட் நிறைய பேர் அந்த மூவிலாம் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால டேரெக்டாக அந்த படத்தை பார்த்தா கூட நீங்கள் அந்த இமோஷன்ஸை நல்லபடியாக ஃபீல் பண்ணலாம். சில பேர் வந்து லைக் கோர் கான்செப்டே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நார்மலாக இருக்க முடியாது. சில பேர் வந்து கொஞ்சம் வந்து நம்ம அந்த இன்டெலிஜென்ஸ் லெவல் கம்மியாக இருப்பாங்க. அதுக்குன்னு அவங்க வந்து யூஸ்லெஸ்ன்னு இல்லை அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாதுல்ல. ஸோ அவங்கள வச்சு தனியாக வந்து ஒரு பேஸ்கெட் பால் ஆட்டம் ஒரு டீமை கொண்டு வராங்க அண்டு அவங்க எப்படி ஒன்றுனா ஒரு மேட்ச்லாம் ஜெயிக்கிறாங்க. ப்ளஸ் நம்ம ஹீரோ வந்து இந்த வாட்டி சேஞ்ச் ஆகிறாரு. ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வைஸில் படத்தை செமையாக கொண்டு வந்திருக்காங்க. லிட்ரலி ஆஸ் எ பேரண்டிங் ஒரு மென்டாலிட்டி வைஸில் பார்த்தீங்கன்னா இந்த படம் டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட் 9th இடத்துல இருக்க நம்ம லூசிஃபரோட செகண்ட் பார்ட் எம்புரான்னு சொல்லிட்டு அண்ட் இந்த படத்துக்கும் ஒரு 145 crores பட்ஜெட்டோட கொண்டு வந்திருக்காங்க அண்ட் அதுக்கேற்ற மாதிரி வேர்ல்டு வைட் ஃபுல்லாக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் ஒரு 265 crores பார்த்துருக்காங்க. ஆக்சுவலி படம் வந்து லைக் நிறைய சில கான்ட்ரவர்ஷியல் விஷயஸ் எல்லாம் உள்ள அவங்க பேசியிருந்தாங்க, அது பற்றிலாம் போயிருந்து. பட் நான் அதெல்லாம் பார்க்கல. ஜஸ்ட் ஒரு மலையாளம் இண்டஸ்ட்ரி சைட்லேருந்து ஒரு மூவியை நான் பெர்ஸ்பெக்டிவ் வைஸில் பார்க்கும்போது படம் எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லபடியாக இருந்தது. அவங்க சில மாசியான விஷுவல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. நான் லூசிஃபர் 1 முன்னாடி பார்க்காம இருந்தேன், பட் பார்த்துட்டு தான் திரும்பி இந்த படம் பார்க்கும்போது ஓகே நல்லபடியாகவே பண்ணியிருக்காங்க. லூசிஃபர் 1 எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கேற்ற மாதிரி 2 வந்து இன்டூ 2 times வந்து அது கொஞ்சம் நல்ல பெரிய ரேஞ்சில் அவங்க கொண்டு போயிட்டாங்க. சில டார்க்கரான விஷயம்ஸ்லாம் படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பாருங்கள். 8th இடத்துல இருக்க தே கால் ஹிம் ஓஜின்னு சொல்லிட்டு வித் டோட்டல் 250 crores பட்ஜெட்டோட படத்தை கொண்டு வந்திருக்காங்க அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் ஒரு 293 crores தான் அவங்க பார்த்துருக்காங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு மாசியான மூவி. ஸோ படத்தில் நான் என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரே விஷயம் என்னென்னா பேக்ரவுண்ட் மியூசிக் தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. லிட்ரலி நீங்கள் நம்ம ஹீரோட மியூசிக்கும் செம்மையாக இருக்கும். வில்லனோட செக்மெண்ட் இம்ரான் ஹாஷ்மி தான் பண்ணியிருப்பார், அதுவும் செம்மையாக இருந்தது. ஒரு நெகட்டிவ் டிஸ்அட்வான்டேஜ் சொன்னால் நிறைய பேர் டென்ஷன் ஆயிடுவாங்க. பட் பவன் கல்யாணுக்கு தனியாக ஃபேன் பேஸ் இருக்குது. அவர் இல்லை பர்ஃபெக்டாக இருக்கார். பட் ஆஸ் எம் பெர்ஸ்பெக்டிவ் வைஸில் பார்க்கும்போது லைக் ஹீரோவே வேறு யாரும் இருந்தால் இன்னும் நல்லபடியாக இருந்திருக்கும்னு சொல்லி எனக்கு ஒரு தாட்டு. பட் ஓகே அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வைஸில் அவங்க படத்தை நல்லபடியாக கொண்டு வந்துட்டாங்க. லிட்ரலி நம்ம இந்தியன் ஒரு ஜான்விக் மாதிரியான ஒரு கேரக்டர், பட் ஒரு சமுராய் எல்லாம் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அவங்க கொஞ்சம் வேறு ஒரு மோடில் கொண்டு போயிட்டாங்க. ஹீரோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மஸ்குலராகவும் அண்டு அவர் பண்ணுற ஆக்ஷன் செக்மெண்ட்லாம் நல்லா இருந்தது. பட் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஃபிசிக்ஸ் ஒர்க் ஆகாத மாதிரி இருந்தது. புரியுது, அதெல்லாம் நம்ம இந்தியன் சினிமா பற்றிலாம் பேசக்கூடாது தான், அது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் ஆல்மோஸ்ட் படத்தை டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். 7th இடத்துல இருக்க லோகா சாப்டர் 1 சந்திராவோட மூவி தான். ஏன்னா வெறும் 30 crores பட்ஜெட்டில் மலையாளம் சைட்லேருந்து இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க அண்ட் வேர்ல்டு வைட் ஃபுல்லாக பாக்ஸ் ஆஃபீஸில் 300 crores அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ ப்ரோ அப்படி இருந்தது படம். ஆக்சுவலி நீங்கள் இந்த பட்ஜெட்டோட செக்மெண்ட்டை தான் நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்க. 30 crores இந்த லெவலான ஒரு அவுட்புட் தர முடியும்னு சொல்லிட்டு அவங்க செம்மையாக ரீடிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் கற்றுக்கணும் போல். ஏன்னா லோ பட்ஜெட்லேருந்து நல்ல ஒரு ஹைபுட்டான ப்ளஸ் இந்த மாதிரியான கொஞ்சம் சயின்ஸ் ஃபையான மூவியில் சூப்பர் ஹீரோ கேட்டகிரியான மூவியெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு படம் பிடிச்சிருந்தது. நிறைய பேர் ப்ரோ மார்பியஸு வேம்பயர் டைரிஸ் அது இதுன்னு சொல்லி கம்பேர் பண்ணுறீங்க, அது பண்ணாதீங்க. ஏன்னா ஜென்ரல் ஒரு வேம்பயர் கான்செப்டான ஸ்டோரி தான். அது வருஷக்கணக்காக லைக் எத்தனையோ நீங்கள் செஞ்சுரிஸ் போனீங்களாலும் இதே வேம்பயர் ஸ்டோரியாக தான் இருக்க போகுது. அப்கமிங்கும் நெக்ஸ்ட் 100 years போனால் கூட இதே வேம்பயர் ஸ்டோரி தான் இருக்கும். அதோட ஒரு ஃபிசிக்ஸ் இருக்குது, லைக் வேம்பயர்னால் இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண முடியாது. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மூவி. 6th இடத்துல இருக்க நம்ம மால்தார் நரசிம்மா அனிமேட்டட் மூவி தான். பட் அனிமேட்டட் மூவியும் நம்ம இந்தியாவிலும் பயங்கரமாக கலெக்ஷன் எடுக்கும். அதுவும் இந்தியன் மூவியும் வந்து இந்த ரேஞ்சில் வந்து ஒரு ரீச் இருக்கும்னு சொல்லிட்டு திருப்பி ரீடிஃபைன் பண்ணிட்டாங்க. 30 crores பட்ஜெட், அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸும் ஒரு 300 crores கிட்டே பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்டையர் அவங்களுக்கு ஒரு சம்ப பெரிய சினிமேட்டிக் யூனிவர்ஸை அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி பிளானோட தான் இருந்தாங்க. பட் இதுதான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு அப்கமிங் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நல்லபடியாக டிக்ளேரும் பண்ணிட்டாங்க. லைக் அவங்க 30 crores பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு அவுட்புட் தந்துட்டாங்க. அதனால் இப்போதைய அப்கமிங் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எந்த ரேஞ்சில் இருக்கும், நெக்ஸ்ட் என்னென்ன உள்ளே கொண்டு வருவாங்க, அதுக்காக நானும் கொஞ்சம் க்யூரியஸாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈவன் அது கொஞ்சம் டிவோஷனல் வைஸ்லாவும் சரி, இல்லை ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து அந்த ஒரு குவாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா,
லைக் ஒரு ஸ்டாண்டர்ட் லெவல் ஃபுல் இன்டர்நேஷனல் லெவல் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 5th இடத்துல இருக்க நம்ம வார் 2 மூவி தான். அண்ட் இந்த படம் எப்படி அந்த லிஸ்ட்டில் வந்ததுன்னு தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். பட் என்ன பண்ணுறது, அன்ஃபார்ச்சுனேட்லி லைக் படத்தோட பட்ஜெட் வந்து 400 crores. ஆனால் அவங்க பாக்ஸ் ஆஃபீஸ் வேர்ல்டு வைட் ஃபுல்லாக கலெக்ஷனே 303 crores தான் பார்த்துருக்காங்க. எப்படி பார்த்தாலும் டோட்டல் டிசாஸ்டர் தான் கலெக்ஷன் வைஸில். பட் 300 crores வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம லிஸ்ட்டில் 5th இடத்துலையும் வந்துட்டாங்க. அண்ட் பை த வே அப்புறம் ப்ரோ மூவி அவ்வளோ கேவலமாக இருந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நீங்கள் லாஜிக் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு நார்மலாக இந்த படத்தை பார்த்தா கூட நீங்கள் சிரிச்சிட்டே பார்க்கலாம். இன்னொரு பக்கம் படம் ஆக்சுவலி அந்த இமோஷனல் டெப்த் வைஸில் லைக் வில்லனோட ஆர்க்கு ஜூனியர் என்டிஆர் வச்சு செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது சில இடத்துல வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் தான் கொஞ்சம் ஓவர் இல்லாஜிக்கலாக அவங்க போயிட்டாங்களா. ஸோ அதனால தான் லைக் பார்க்கும்போது அந்த டைம் நல்லா இருந்தது. பட் கொண்டா கழிச்சு யோசிக்கும் போது என்னடா அது லைக் அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ரியாக்ஷனே வருது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ வார் ஒரு நல்ல இது தான். பட் அதை வந்து அப்படியே அவங்களே இது பண்ணிட்டாங்க. அண்ட் அதனால் இதுக்கு மேலே இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணால் நல்லது. கொஞ்சம் ஓவர இல்லாஜிக்கலாக போயிட்டுருக்காங்க. 4th இடத்துல இருக்க நம்ம தமிழ் மூவி கூலி மூவி தான். 350 crores பட்ஜெட்லேருந்து படத்தை எடுத்துட்டாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 540 crores பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அவங்க பார்த்துட்டாங்க. கூலி படம் ஆக்சுவலி ஒரு நல்ல மூவி தான். பட் அதுலேயும் கொஞ்சம் சில ஸ்டோரி வைஸில் எனக்கு அது கொஞ்சம் சொதப்பலாக தெரிஞ்சுது. ஆனால் புரியுது, எல்லாமே டாப் நாச்செல்லாம் பண்ண முடியாது. என்ன இருந்தாலும் படத்தை நல்லபடியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அண்டு ஃபைனலி ஒரு மாசியான ஒரு தமிழ் சைட்லேருந்து ஒரு மூவி. அண்டு ஆட்டோமேட்டிக்காக எந்த லிஸ்ட்லையும் நம்ம 4th இடத்துலையும் வந்துருச்சா. ஸோ அதுக்காக எப்படி பார்த்தாலும் இந்த படம் லைக் கலெக்ஷன் எடுத்துட்டாங்க, ஃபேன்ஸையும் ஹாப்பி ஆக்கிட்டாங்க. அதனால் ஒரு நல்ல டீசெண்டான ஒரு வாட்சான மூவி. 3rd இடத்துல இருக்க நம்ம ஹிந்தி மூவி தான் சையாரா. அண்ட் ஆல்ரெடி சொல்லி இந்த பாலிவுட் ஃபுல்லாக ஒரு மென்டலாக சுற்றி இருந்தாங்க இந்த படத்தை பார்த்து. ஏன்னா படத்தோட பட்ஜெட் வெறும் 50 crores தான். பட் ஆல்மோஸ்ட் 570 crores வரைக்கும் அவங்க கலெக்ஷன் பார்த்துட்டாங்க. அண்ட் அதுக்காக தான் நானும் இந்த படத்தை பார்த்தேன், எப்படி எடுத்துருக்கீங்கன்னு. ஆனால் நல்லபடியாக இருந்தது. ஸோ அகெயின் இந்த மூவி வந்து ஒரு கொரியனோ ஜாப்பனீஸ் மூவியோட ரீமேக் தான். பட் இவங்க வந்து நம்ம பாலிவுட் ஸ்டைல் மாதிரி கொஞ்சம் நல்லபடியாக பண்ணிட்டாங்க. சாங்ஸ் எல்லாமே வந்து நல்லபடியாக இருந்தது. மெயினாகவே ஒரு டைட்டில் சாங் இருக்குது. ஸோ அதுதான் இந்த படத்தை நல்லபடியாக எலிவேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்கேஸ் யாரெல்லாம் கொஞ்சம் லவ் ட்ராமா அண்ட் கொஞ்சம் இமோஷ்னலான செக்மெண்ட்டோடு இருக்கீங்கன்னா அவங்களாம் இந்த படத்தை பார்த்து பயங்கரமாக கனெக்டும் ஆகலாம், ஃபீலும் பண்ணலாம், அழுவலாம். 2nd இடத்துல இருக்க சாவா மூவி. ஏன்னா டோட்டல் பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா 150 crores அவங்க படத்தை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஹிஸ்டாரிக்கல் கான்செப்ட் ஆன ஒரு ஸ்டோரி தான். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க 797 வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் பார்த்துருக்காங்க. மெயினாகவே விக்கி கௌஷல் தான் வந்து படத்தில் லைக் அவரை வச்சு தான் என்டையர் மூவியே வந்து மூவ் ஆகிருக்கு. கடைசி 30 minutes ஆக்டிங் செக்மெண்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஷாக் ஆகலாம். அவ்வளோ ஒரு கூஸ் பமிங்கான மூமெண்ட்ஸ்லாம் உள்ள படத்தில் தந்திருக்காங்க. அதுக்காக டெஃபினட்டாக இன்கேஸ் பார்க்காம தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்க காந்தாரா சாப்டர் 1 மூவியே தான். 130 crores பட்ஜெட் மூவி தான். அண்ட் இப்போ வரைக்கும் டோட்டலாக 950 crores கிட்ட போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னும் ஆன்கோயிங்கில் தான் இருக்குது. ஸோ அது வந்து மேக்ஸிமம் 1000 crores வரைக்கும் டச் பண்ணணும்னு சொல்லிட்டு சில அசம்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் 950 crores இப்போதைக்கு நம்ம 2025 மூவி லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல வந்துருச்சா. அண்ட் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு செக்மெண்ட்டாக இருந்தது. அந்த ஃபாரஸ்ட் லொக்கேஷன் சீக்வன்ஸ்லாம் நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லைக் இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரியான அவுட்புட் தர முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் ப்ளோயிங்காக இருந்திருக்கு. அண்ட் அதனால தான் என்டையர் மூவியே செம்மையாக இருந்திருக்கு. ரிஷப் ஷெட்டி தான் லைக் ஆஸ் ஆக்டர், டேரக்டர், அந்த என்டையர் ஃபிலிம் ப்ரொடியூசர், லைக் ஆல்மோஸ்ட் அவர் எல்லாத்தையும் வந்து ஒன் மேன் ஆர்மியாக வந்து எல்லாத்தையும் பண்ணி அண்ட் படத்தை வந்து அவரோ தான் வந்து அவ்வளோ சக்ஸஸ் வந்து கொண்டு வந்திருக்காரு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இந்த என்டையர் கிரெடிட்ஸும் அவருக்கு தான் போவோம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு நம்ம டாப் 10 மூவிஸ், அதுவும் நம்ம 2025 ரிலீஸ் ஆனது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வைஸ் தான் நம்ம 10 to 1 லிஸ்ட் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த உள்ள வேறு எந்த மூவியை பற்றி லைக் ப்ரோ இந்த மூவியை நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம், இல்லை ப்ரோ இந்த மூவி அப்படி போயிருக்கு கலெக்ஷன் அதனால தான் எடுக்கல, அந்த மாதிரி நீங்கள் ஏதோ நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நிறைய பேர் ப்ரோ கங்குவா எங்கே ப்ரோ மிஸ் பண்ணிங்க கூட கேட்பீங்க. நம்ம அது லிஸ்ட்டில் வரல, ஸோ அதனால தான் உள்ளே ஆட் பண்ணலை. பை த வே நோ ஹேட்ஸ். ஏன்னா இது என்ன லிஸ்ட் லைக் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா IMDb அண்ட் நம்ம விக்கிபீடியா பேஜ்லேருந்து தான் அவங்க ஒரு ஃபைனல் கலெக்ஷனில் தான் எடுத்திருக்கேன். அண்ட் அதுவும் கொஞ்சம் எல்லாத்துலேயும் வந்து சேமாலாம் கிடையாது, எல்லாமே ரொம்ப சேஞ்சஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு ரஃபாக லைக் இதுதான் மினிமம் அவ்வளோ அவங்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த வயசாக தான் நம்ம லிஸ்ட்டு ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணியிருக்கேன். அண்ட் இதேமாதிரி நம்ம சேனலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டு மேக்ஸிமம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Hub. See you in next video. Bye guys.